வழக்கமாக செய்யும் செயல்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் டூ டஸ் பயன்படுத்தணும். டூ ஐ யூ வி தேக்கும் டஸ் ஹீ ஷீ இட்டுக்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரூல். டஸ் ஹீ ப்ளே கிரிக்கெட் வெல். ஹீ அப்படிங்கிறது சின்னவங்களாக இருந்தால் அவன் இவன் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் அவர் இவர் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ டஸ் ஹீ ப்ளே கிரிக்கெட் வெல் அப்படின்னு சொல்லும்போது அவன் கிரிக்கெட் நன்றாக விளையாடுகிறானா. இதே இது நம்மளை விட பெரியவங்களாக இருந்தால் அவர் கிரிக்கெட் நன்றாக விளையாடுகிறாரா, அதாவது வழக்கமாக அவர் நன்றாக விளையாடுகிறாரா அப்படிங்கிற மீனிங் இது வரும். இதில் மெயின் வேர்ப் டஸ் அண்ட் ப்ளே. டஸ் ப்ளஸ் ப்ளே இஸ் ஈக்குவல் டு பிளேஸ் அப்படிங்கிற வேர்டு நமக்கு கிடைக்கும். இதில் ஹீ வந்திருக்கிறதுனால டஸ் தான் பயன்படுத்தணும். எஸ் ஹீ பிளேஸ் கிரிக்கெட் வெல். அந்த டஸ்ஸும் ப்ளேயும் சேர்ந்து பிளேஸாக ஆன்சரில் மாறும். நோ சொன்னோன்னா நோ ஹீ டஸ்இன் ப்ளே வெல். அந்த டஸ் நாட் அப்படிங்கிறது தான் சேர்த்து நம்ம டஸ்இன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே சென்டென்ஸை நம்ம ப்ளூரலாக மாற்றணுன்னா டூ தே ப்ளே கிரிக்கெட் வெல். அவர்கள் கிரிக்கெட் நன்றாக விளையாடுகிறார்களா. அவர்கள் அப்படின்னு ப்ளூரலில் வரும்போது இங்கே டஸ் யூஸ் பண்ணால் அது தவறு. டஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டூ ப்ளே. டூ ப்ளஸ் ப்ளே இஸ் ஈக்குவல் டு ப்ளே. அவர்கள் நன்றாக விளையாடுவதாக இருந்தால் எஸ் தே ப்ளே கிரிக்கெட் வெல். ஆம், அவர்கள் நன்றாக விளையாடுகிறார்கள். இப்போ இந்த ஆன்சரில் பார்த்தோன்னா தேக்கு பிறகு வர அந்த ப்ளேயில் எஸ் நம்ம சேர்க்கலை. டூ ப்ளஸ் ப்ளே வரும்போது டூவும் ப்ளேயும் வரும்போது அது நமக்கு ஆன்சரில் ப்ளே தான் வரும். ப்ளேஸ் சொல்லக்கூடாது. நன்றாக விளையாடவில்லை என்றால் அவர்கள் நன்றாக விளையாடுவதில்லை அப்படின்னு சொல்லும்போது நோ தே டோன்ட் ப்ளே கிரிக்கெட் வெல் அப்படின்னு சொல்லணும். டு நாட் அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சிங்குலர் வந்தால் அந்த வேர்போட எஸ் வரணும். ப்ளூரல் வரும்போது வேர்போட எஸ் வரக்கூடாது. ஆனால் இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது டிட் ஹீ ப்ளே கிரிக்கெட் எஸ்டர்டே. நேற்று அவன் கிரிக்கெட் விளையாடினானா. பெரியவங்களாக இருந்தால் நேற்று அவர் கிரிக்கெட் விளையாடினாரா அப்படின்னு கேட்கும்போது டிட் ப்ளஸ் ப்ளே இஸ் ஈக்குவல் டு பிளேட் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் சொல்லும்போது எஸ் ஹீ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. ஆம், நேற்று அவர் கிரிக்கெட் விளையாடினார் அல்லது அவன் நேற்று கிரிக்கெட் விளையாடினான் அப்படி சொல்லும்போது பிளேட் அப்படிங்கிற வேர்டு வரும். அந்த பிளேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நோ சொன்னோன்னா நோ ஹீ டிடின்ட் ப்ளே கிரிக்கெட் எஸ்டர்டே. இல்லை, அவன் நேற்று கிரிக்கெட் விளையாடவில்லை. நெகட்டிவில் வரும்போது டிடின்ட் ப்ளே. டிட் நாட் அப்படின்னு சொல்கிறது தான் டிடின்ட் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். டிடின்ட் ப்ளே அப்படின்னு சொல்லும்போது அது பாஸ்ட் டென்ஸ். டிட் வந்ததுன்னா அது பாஸ்ட் டென்ஸ். டூ டஸ் வந்ததுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ்.